வெஜ் குருமாவை எத்தனையோ மெத்தடில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்குங்க. நான் இந்த வெஜ் குருமாவுக்கு இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு தக்காளி, 1/2 கப் பச்சை பட்டாணி, 1/4 கப் உருளைக்கிழங்கு, 1/2 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக துருவின தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே 7 முந்திரி பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் கசகசா, 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது சோம்பு. இதை ஒரு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நான் இன்றைக்கி இதை குக்கரில் தான் பண்ண போகிறேன். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது ஒரு பிரிஞ்சி லீஃப், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அடுத்ததாக இதில் 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டுட்டு குக்கரோட லிட்டை திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா காய்கறியை வேக விடுங்க. காய்கறி ஓரளவுக்கு வெந்ததும் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் கலரிட்டு திருப்பி லிட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி ஊற்றிக்கோங்க. குருமாக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பதம் பார்த்துக்கோங்க. குக்கரை உடனே மூடாமல் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை லிட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டாலுமே போதும். காய்கறி நல்லா ஈவன் வெந்துடும், குருமாவும் சூப்பராக வரும். குக்கருடைய ப்ரெஷர் இறங்கினதும் இதை திறந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு வெஜ் குருமா ரெடி ஆகிடுங்க. சப்பாத்திக்கு இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் இருந்தாக்கா எத்தனை சப்பாத்தி வேணாலும் சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வெஜ் குருமா. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.